காவேரி குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டம் பாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்ணிலா தான். அந்த வெண்ணிலா முதலே அப்பா பேச்ச கேட்டு அவங்க மாமா கூட போயிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. அப்பாவுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதோ? அப்பா கூட நம்ம போற நாள் தள்ளி தள்ளி போய்க்கிட்டே இருக்குது. எப்பதான் இது மாறுமோ தெரியல. ஆனா இதெல்லாம் பார்த்து நீ பயந்துடக்கூடாது. நீ ரொம்ப தைரியமா வரணும். என்ன பாப்பா, அப்பா எப்படி தைரியமா இருக்கிறாங்களோ அதே மனநிலையில நீ இருக்கணும் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அப்பா கிட்ட போன் பண்ணி பேசுவோமா, அப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு உடனே விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணோடனே விஜய், என்ன காவேரி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல விஜய், இப்ப பாப்பா வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிச்சு, உங்க குரலை கேட்கவே இல்லைன்னு சொல்லிச்சு, அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படி சொல்றாங்க. உடனே என்ன காவேரி, இந்த டைம்ல நான் உங்க கூட இருந்திருக்கணும், ஆனா உங்க கூட இருக்க முடியல காவேரி, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படி சொல்றாங்க. உடனே நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஏதாவது உனக்கு பிரச்சனை இருந்துச்சா காவேரி அப்படின்னு கேக்குறாங்க. உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உன்னை திட்டிருப்பாங்கல்ல, பெரிய பிரச்சனை எதிர்கொள்ள அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க திட்டுறதெல்லாம் எனக்கு சகஜமாயிருச்சு. அதெல்லாம் நினைச்சு எனக்கு வருத்தமும் இல்லை அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்லங்க, அதுல வெண்ணிலா மாமா பேசுனதுல எனக்கு சந்தேகம் இருக்குதுங்க அப்படி சொல்றாங்க. ஆமா காவேரி, எனக்கும் வெண்ணிலா மாமா இவ்வளவு தைரியமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களா என்னால நம்பவே முடியல. அவர் வந்து ஒரு இன்னசென்ட், யாரோ அவரை வந்து தூண்டி விட்டு இப்படி பண்ற மாதிரி எனக்கு தோணுது காவேரி அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி, எனக்கும் அப்படிதாங்க, அவர் பேசுறதுல எனக்கும் நம்பிக்கை இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அதான் நான் உன்னை நினைச்சிருக்கேன் காவேரி, இன்னைக்கு நான் பசுபதி வீட்டுல இருந்தாலும் வெண்ணிலா அசோசியேட் பண்ணிக்கிட்டு சொல்றாங்க. அங்க போயிட்டு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நானு இன்னைக்கு போக போறேன், அங்க போய் செக் பண்ண போறேன் அப்படி சொல்றாங்க. உடனே காவேரி, எதுக்குங்க நீங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நீங்க வெளியில மாட்டிக்கிட்டீங்கன்னா பிறகு நம்மளால எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. நீ ஒன்னும் பயப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்காது அப்படிங்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.